அனைத்து ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நடக்கிற இந்த 2026 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது டிஎம்கேக்கு மக்களுக்கான தேர்தலோ இல்லை தமிழகத்துக்கு ஏதாவது நன்மை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல அரசாட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிற தேர்தலோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது வாரிசு அரசியலை எந்த அளவுக்கு முன்னிறுத்தி அந்த முதல்வர் நாற்காலியை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மகன் உதயநிதி அவர்களுக்கு தாரை வாத்து கொடுப்பதற்கு இந்த தேர்தலே இந்த முதல்வர் நாற்காலியை தாரை வாத்து கொடுப்பதற்கான தேர்தலை தவிர மக்களாட்சிக்காகவோ இல்லை நல்ல ஒரு அரசாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடவோ நடைபெறக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு கிடையாது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் பாதையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை கோணலாக தான் போய் கொண்டிருக்கிறது. பொய்யில் ஆரம்பித்த அரசியல் இன்னைக்கு வரைக்கும் பொய்யிலே போயிட்டுருக்கு. அரசியல் வர்றதுக்கு முன்பாக முதல்வர் அவர்கள் தெளிவாக இதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், எந்த காலகட்டத்திலையும் என் மகனோ மருமகனோ குடும்பத்தை சார்ந்த நபர்களோ அரசியலுக்குள் வரமாட்டார்கள் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அதே வார்த்தையை அவர் மகனும் சொன்னார். ஆனால் சொல்லி முடிச்சு 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அரசியலில் சேர்றார். எப்போ சேர்றார்? 2021 இந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகு தான் திமுகவில் சேர்றார். அதுக்கு கொஞ்சம் முன்பாக இந்த அரசாட்சி கொஞ்சம் முன்பாக சேருகிறார். சேரும்போது என்ன சொல்கிறாங்க? எந்த தேர்தல் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உதயநிதி அவர்கள் 2021 தேர்தலில் ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். போட்டிட்டு ஜெயித்த பிறகு என்ன சொன்னார்? சேச்சா நான் கட்சிக்காக எம்எல்ஏ ஆனேன், ஆனால் மந்திரி ஆக மாட்டேன், எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னார். சொல்லி முடித்த அதே வாய் பார்த்தீங்கன்னா சிறிது மாதங்களுக்கு பிறகு ராஜ்பவனுக்கு போயிட்டு லோக்பவனுக்கு போயிட்டு கவர்னர் முன்னிலையிலே பதவி பிரமாணம் செய்து அமைச்சராக மாற்றிக்கொண்டார்கள். சரி, அமைச்சராக இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரே வருஷத்து எலிவேஷன் தமிழகத்தோட துணை முதலமைச்சர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக மாறுகிறார். அதாவது பாஜக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்படுறவங்களாம் பிஜேபி விட்டுருங்க, திமுக எடுத்துக்கோங்க. திமுகவில் கிளைச்சலாக ஆரம்பித்து இன்னைக்கு கிளைச்சலாக தான் இருக்கிறான். பதவி உயர்வு வரல. உங்கள் மீடியா நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப நாளாக சரவணன் ஒருத்தர் இருக்கார், கோட்டு போட்டு மீடியாவில் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக அதே மீடியாலாம் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் பதவி உயர்வு கிடையாது. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு மட்டும் அவர் அரசியலில் என்ன சாதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி கட்சியில் சேர்ந்து சில மாதங்கள்லேயே சீட்டு, ஜெயித்த சில மாதங்கள்லேயே அமைச்சர், அதுலேருந்து 6 மாதம் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி எப்படி ஒரே ஒரு நபருக்கு மட்டும் திமுகவில் வந்துச்சு? அவர் திமுக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மற்ற பொறுப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? தகுதியற்றவர்கள் திமுக இருக்கவங்களாம். அப்போ அந்த மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த பெரிய பதவிக்காரருக்கான வாய்ப்பு கிடையாதா? இன்னைக்கு எந்த அளவுக்கு திமுக பிளானிங் பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, டைனாஸ்டிக் முன்னேற்ற கழகம். ஒரு குடும்பத்தை மட்டுமே சான்றிருந்து அந்த குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி மூத்த அமைச்சர்களை பயன்படுத்தி பெரியார் மீது தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் திமுக பொறுத்தவரை அந்த கட்சியோட ஐடியலாக் அவர் தான் முதன்மையானவர். திமுகவுக்கு பெரியார் முதன்மையானவர். அப்படிப்பட்ட அவர்கள் கட்சியின் கொள்கை தலைவரை இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் உதயநிதியை மேடையில் வைத்துக்கொண்டு இளம் பெரியார் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா இதை விட பெரியாரை கேவலப்படுத்த முடியுமா? பெரியாருக்காக குரல் எழுப்பக்கூடிய எத்தனையோ நபர்கள் ஒரு குரலையும் காணோம். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறாங்களா? உதயநிதியை இளம் பெரியாராக ஏற்றுக்கொள்கிறார்களா அவர்களாம்? அப்படிங்கிற கேள்விக்கு பெரியாரை சார்ந்தவர்கள் பதில் கூற வேண்டும். இன்னைக்கு ஆர்எஸ் ஓப்பனாக சொல்கிறார், வாங்க முதல்வராக வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த முதல்வர் நாற்காலியை தொடச்சி ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக தேர்தல் தான் இது. இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க திமுக. இன்சூரன்ஸ் பணம், இவர் முதல்வராக கொண்டு வரதுக்கான இன்சூரன்ஸ் பணம், அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு இவரை முதல்வராக்க வேண்டும் என்கின்ற ஒரே திட்டத்தோடு தான் இன்னைக்கு திமுக செயல்படுகிறே தவிர இவர்களுக்கு வேறு எந்த விதமான நல்லெண்ணமும் கிடையாது.
ஒரே ஒரு கேள்விதான். இந்த திமுக என்கின்ற கட்சியை தொடங்கியது திரு கருணாநிதி அவர்களா? திமுக என்கின்ற கட்சியை தொடங்கி இந்த இயக்கத்தை தொடங்கியது 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் ஒருத்தர் தான் கருணாநிதி அவர்கள். அப்போ எப்படி அந்த 9 குடும்பம் வெளியே போயிட்டு இந்த ஒரே குடும்பம் மட்டும் அந்த கட்சியை கைப்பற்றி அந்த கட்சியின் சொத்தாக மாற்றி இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி போல, ஒரு பிரைவேட் லிமிடெட் போல ஒரு கட்சி இயங்குகிறது என்றால் அது திமுக மட்டும்தான். திமுக என்பது தமிழ்நாடுக்கு கேடு. திமுகவோட திட்டத்தை, அதாவது உதயநிதி அவர்களை முதல்வாக்கக்கூடிய திட்டத்தை முறியடிக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை. நம்ம ஒன்றும் ஆதி காலத்தில் இல்லை, இங்கே அரசாட்சி நடக்கலை, இது மக்களாட்சி. டெமோக்ரஸிக்கும் டைனாஸ்டிக் நடக்கக்கூடிய ஒரு போர் இந்த தேர்தல் என்பது. இந்த தேர்தலில் நிறுத்தி சமூக நீதி அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல், சமூக நீதி உண்மை என்றால் ஒரு தடவையாவது இந்த திமுக தலைவர் பதவியை தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு தூக்கி கொடுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க கட்சியில், உழைத்தவர்கள் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. கொள்கை தானே முக்கியம், இயக்கம் தானே முக்கியம். அப்போ எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு கட்சி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் வந்து கேட்குறாங்க. திமுக பதில் கூற வேண்டும். அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. அப்படியே இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற போவது கிடையாது. ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஒருபோதும் நாங்கள் உதயநிதி அவர்களை முதல்வராக்க மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை, சத்தியத்தை மக்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா என்கின்ற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறது. அதே போல இதுக்கு முன்னாடி பொய் சொல்லி ஏமாற்றியது போல எந்த ஏமாற்றமும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா என்கின்ற கேள்வி கேட்கிறது. நான் தமிழகத்துக்கெல்லாம் அப்பான்னு சொன்னால் பத்தாது. நீங்கள் வந்து உதயநிதிக்கு மட்டும்தான் அப்பாவாக இருக்கீங்க தவிர தமிழக மக்களுக்கோ, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கோ, தாய்மார்களுக்கோ எந்த விதமான நல்லதும் உங்கள் ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வன்கொடுமைகள் பல நூறு மடங்கு உயர்ந்துள்ளது உங்கள் ஆட்சி காலத்திலே. ஆகவே இந்த உதயநிதியை முதல்வராக்கும் திட்டத்தை விட்டுவிட்டு மக்களுக்கான ஆட்சி என்பதை உணர்ந்து களத்துக்கு சென்று மக்களை சந்தியுங்கள். அப்போ தான் உண்மை நிலவரம் தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக தூக்கத்தில் இருக்கீங்க, ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, அந்த ஹைபர்னேஷன் முதல் இருக்கிறார்கள். இன்றைக்கி கள நிலவரம் புரியாமல் இன்றைக்கி எந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட எப்படி மத்தியில் காங்கிரஸ் இருக்கிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் திமுக, எப்படி மத்தியில் காங்கிரஸ் உருப்படாமல் போச்சோ அதே போல் தமிழக திமுக காணாமல் போகிறது. அதற்கு காரணம் நீங்கள் உதயநிதி அவர்களை முதலாக்கக்கூடிய இந்த உங்கள் திட்டம் பலிக்கப் போவது கிடையாது. இதற்கான பதிலை மக்கள் நிச்சயம் உங்களுக்கு கூறுவார்கள் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்திலே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நேரத்தில் வந்து முதல்வர் பேசுவார், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பத்திரிகை சகோதரர்கள் முக்கியம்னு சொல்லி. ஆனால் நிறைய இடங்களில் பத்திரிகை சகோதரர்கள், கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கொள்ளையை வந்து தடுக்க அந்த படம் பிடிக்க சென்ற பொழுது உங்களை மாதிரி ஒரு சகோதரர் வந்து தாக்கப்பட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. எத்தனையோ முறையில் வந்து இன்றைக்கி பத்திரிகை சகோதரர்களுக்கு இந்த சுதந்திரம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனிடம் பிஜேபியின் சார்பாக ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவின் சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், அந்த சித்தாந்தத்தோடு ஒற்றுமையாக இல்லை என்கின்ற ஒரே காரணத்துக்காக இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் போன்றவர்கள், ராஜவேல் நாகராஜ் போன்றவர்கள், இன்னும் பல நபர்கள், ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, பிரவீன்ராஜ் போன்றவர்கள், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் வந்து அவர்கள் கருத்தை தெரிப்பவர்களை தொடர்ச்சியாக, குறிப்பாக இந்த ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைக்கடிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறை வந்த பிறகு கூட, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு கூட அங்கே அழைக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, காக்க வைக்கப்பட்டு, அசிங்கப்படுத்தி அவர்களுக்கான இல்லாத கொடுமையெல்லாம் செய்து கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். ஸோ இந்த பத்திரிகை சகோதரர்களோடு எப்போதும் பாஜக துணையாக நிற்கும். உங்கள் ஒவ்வொரு குரலுக்கும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாஜக சார்பாக இந்த மனு ஆனது இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. யார் சொன்னாங்க? இதை ஆதவர்ஜுனா சொல்ற வரைக்கும் இப்படி சந்தேகம் வரல. ஆனால் ஆதவர்ஜுனா எப்படிப்பட்ட நபர் என்கின்ற கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்ல வேணாம். அவரோட மச்சான் திரு மார்ட்டின் அவர்களோட மகன் அவரே வந்து பல நேரங்களில் பேசும் பொழுது
இவர் எவ்வளோ ஒரு குக்கடான பர்சன், எப்படி தில்லுமுள்ளு பண்ணுவார், இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். நம்ம சொல்ல அவசியம் இல்லை, நம்மளாம் வெளியாட்கள். ஸோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே இவர் எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தேர்தல் சமயத்தில் குறிப்பாக மவுஸ் குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக நடிகர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்க்ரீனில் வரலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை எதுலையாவது போட்டு காமிச்சாவது ஏதாவது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மவுஸ் ஏற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஆதவர்ஷனாவே பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருகிறது. ஏன்னா ஒரு அமைச்சருக்கு 1008 வேலை இருக்குது. இவங்க சொல்கிற திமுக இருக்கிற அமைச்சருக்கு வேலை இருக்கும், ஆனால் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஆதவர்ஜுன். ஸோ அவருக்கு வந்து ஏதாவது மைக்கை பார்த்துனா ஏதாவது கடிப்பார் குறைப்பார். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து அள்ளி வீசிட்டு போயிருக்கார். ஆனால் எங்கள் முதல் சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் இதுக்கு இருந்திருப்பாரு. அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது, திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்கும். ஸோ அவங்க சைடில் இருந்து லீக் ஆனா உண்டே தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு விதமான லீக் அப்படிங்கிற சாத்தியப்படாது. இது தாவேக்காவோட ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்டைலாக இருக்கலாம். தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் ஏதாவது பரபரப்புக்கான ஒரு ஸ்டைலாக இருக்கலாம். எத்தனையோ படங்கள் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் கமிட்டிக்கு போகிறாங்க, சென்சார் போர்டுக்கு போகிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம்லாம் உள்ளே வச்சுருக்க படம் நிறைய படம் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே இருக்க படம் கூட இந்த மாதிரி வரது கிடையாது. ஆனால் இந்த படம் அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பரவுதுன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? இப்போ ஆன்டி இஸ்லாமிய நம்பிக்கை நீங்கள் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், கோர்ட் அணுகுங்க. அதை விட்டுட்டு மொட்டையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இவர் பண்ணார் அவர் பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்வதற்கான எல்லா உதவிகளும் தணிக்கை போகிறாங்க, கோர்ட்டில் உதவி எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இல்லாத விஷயத்தை கற்பனை செய்து கொண்டு திமுகவோட பயங்கரமாக ஸ்கிரிப்ட் எழுதி இதை மக்கள் மத்தியில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் பல அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எப்போதுமே. இப்போ நீங்கள் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சென்னை சிட்டி கமிஷனரை மாற்றணும், டிஜிபியை மாற்றணும் அப்படின்லாம் புகார் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் என்பது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில நேரங்களில் அவருக்கு மீது சந்தேகம் எழும்பொழுது மாற்றி கேட்பார் என்பது ஒரு நடைமுறையான விஷயம். இது ஒன்று ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து இப்போ சென்ற 2021 இருந்த சென்னை சிட்டி கமிஷனர் மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சமயத்திலுமே வந்து இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர்களை வந்து மாற்ற கோருவது என்பது இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட ஒரு எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இது ஒரு ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஒரு முதன்முறையாக ஒரு அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த யூடியூபர்ஸ் வந்து அவமதிக்கப்படுகிறதோ இல்லை அலக்கடிக்கப்படுவதோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். ஸோ இதெல்லாம் முன்னிறுத்தி இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பிஜேபியின் சார்பாக வந்து இன்றைக்கி வந்து முன்னெடுத்திருக்காங்க. சிற்பி போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. பல்வேறு அதிகாரிகள், ஒரு அதிகாரியின் தனிப்பட்டு கிடையாது, இல்லை பல்வேறு அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை இருந்திருக்கு. இப்போ டிஜிபி மாற்றிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பொறுப்பு டிஜிபி மட்டுமே வச்சு, அதாவது ஒரு டிஜிபி நியமனம் செய்யக்கூடிய கூட அந்த ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு முதல்வர்களுக்கு ஒரு ஃபுல் டைம் டிஜிபி அப்பாயின்ட் பண்ண கூட முடியல வரனால அவ்வளோ கையாள்தனம். ஸோ டிஜிபி அப்பாயின்ட் பண்ண முடியாமல் ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சு 8 மாதம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து யாரோட கண்ட்ரோல்லையோ சிஎம் இருக்கார், அவரை அப்பாயின்ட் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு வருகிறது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷனிடம் பல்வேறு அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரியாக நிறைய அதிகாரிகள் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏடிஎம்கே சார்பாக பிஜேபியின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பரிசீலித்து அவர்களுக்கு வந்து அதில் உண்மைன்னு இருக்கு படிச்சுன்னா அந்த மாதிரி வந்து அதிகாரிகளை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். தமிழக மக்கள் வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்டே போயிட்டு இன்டர்வியூ எடுத்து கேட்கறது கிடையாது. நீங்கள் தமிழக மக்கள் வந்து அதிக விரக்தியில் இருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து போதும் போனால் வெறுத்து போயிருக்காங்க.
ஸோ எதுக்காக நாங்கள் வந்து இந்த வாரிசு அரசு பற்றி பேசுகிறோம்னா, திமுகவோட முக்கியத்துவம் என்பது மக்களாட்சியை தாண்டி மன்னராட்சி போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் மக்களாட்சி மீது அதிக கவனம் கொடுத்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஆட்சி செய்திருந்தா, நீங்கள் பையனை கொண்டு வாங்க, பேரனை கொண்டு வாங்க, பேத்தியை கொண்டு வாங்க, குடும்பத்தை உட்காந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நபர்கள் மக்களாட்சி மீது அக்கறை உள்ளாக இருக்க வேண்டும். மக்களாட்சியை விட்டுட்டு மன்னராட்சி போல குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு எலெக்ஷன் நடத்துறதே வந்து என் குடும்பத்தில் உள்ளவரை சிஎம் ஆக்கிறது தான் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதை தான் பாஜக தட்டி கேட்கிறது. யாரோட மகனோ தந்தையோ பேரனோ பேத்தியோ அரசு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அப்படி வரும்பொழுது அவர்கள் வந்து மக்கள் சேவகராக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்போ ஸ்டாலின் அவர் முதல்வரானார், ரொம்ப வருஷம் பாலிடிக்ஸ்லாம் வந்தார், அது யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்கல. ஆனால் உதயநிதி வந்து தமிழகத்துக்கு செய்த தியாகம் என்ன, மக்களுக்கு செய்த தியாகம் என்ன, எத்தனை வருஷம் கட்சியில் இருந்தார், எத்தனை முறை போட்டிட்டு இருக்காரு, எப்படி அவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார், அப்படின்னா திமுக அவர் யாருமே இல்லையா, திமுகவோட சமூக நீதி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறமே தவிர மற்றபடி எங்களுக்கு வந்து எந்தமான யார் வந்தா யார் போனாங்கிற கவலை பிஜேபிக்கு கிடையாது. எங்களுக்கு மக்களுக்கு தேவை, நல்லாட்சி தேவை, அதை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. அதுக்காக நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். சரி, பிஜேபியை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய யாருமே இது திமுக கிடையாது. பிஜேபியில் வந்து மற்ற கட்சிகளில் பகுதி செயலர்னு சொல்லக்கூடிய நபர் கூட கட்சியோட மாநிலத்தில் வரக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கும், இந்தியாவில் உலகத்தில் இருக்கும் அது பிஜேபி மட்டும்தான். ஸோ பிஜேபியில் எலிவேஷன் அப்படிங்கிறது யாருக்கு வேணால் எப்போ வேணால் கிடைக்கலாம். இங்கே யாருமே வந்து எலெக்ஷன் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி வேலை பார்க்குறவங்க கிடையாது. அதே மாதிரி நானும் யாருமே எலெக்ஷன் சீட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. எனக்கு முன்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எம்பி எலெக்ஷன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வேறு பணிகள் இருக்கின்றன. இப்போ எங்களோட ஒரே நோக்கம், ஒரே பணி, எங்கள் ஒரே கொள்கை திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்பது மட்டும்தான். தமிழகத்தில் நல்ல ஆட்சி, மத்தியிலே மோடி, மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும். இந்த டபுள் சர்க்கார் மூலமாக தமிழகத்துக்கு தேவையான டெவலப்மெண்ட் அடுத்த 5 ஆண்டுகள் முடியும் பொழுது தமிழகம் எங்கோ கையேந்தி நிற்காத நிலைமை. இன்னைக்கு டான்ஜிபிள் பார்த்தீங்கன்னா 1,62,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஸோ அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி செய்து போக்கி விட்டு மக்களுக்காக நல்லாட்சி வர வேண்டும், உண்மையான ஆட்சி வர வேண்டும். ஒரு விவசாயியின் மகன் முதலாக அமையும் பொழுது மக்களோட கஷ்டங்களை உணர்ந்து செயல்பட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்குமே தவிர எங்களுக்கு வேற எந்த விதமான தனிப்பட்ட நபரின் கருத்துகளோ எதுவோ இங்கே கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரை நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அதே நோக்கத்தை சிந்தனை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழகத்தை பொறுத்தவரை நான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், முதல்வர் அவர்கள் ரொம்ப நாளாக ஹைபர்னேஷன் இருக்குது. ஹைபர்னேஷன்னா வெகு காலமாக தூங்கக்கூடிய ஒரு செயல். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் 12% தன்னிச்சையாக பிஜேபி வெறுமன 19 தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு, ஸோ 39 தொகுதியில் 19 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு பிஜேபி 12% நோட் வாங்கியிருக்காங்க. அப்போ 39 தொகுதியிலும் தாமரை சின்னம் போட்டியிட்டு இருந்தால் அன்றைக்கே 20% நோட்டை பிஜேபி தாண்டி இருக்கும். ஸோ இன்றைக்கி தமிழகத்தில் 20% மக்கள் பாஜகவை வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே முதல்வர் அவர்கள் இன்னும் புரியவில்லை, இல்லை அவர் சுற்றி உள்ளவங்க அவருக்கு சரியாக சொல்கிறது கிடையாது. ஸோ பிஜேபியை பொறுத்தவரை இன்றைக்கி தமிழகத்திலே காலூன்றி ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிக பலத்தோடு, அசுர பலத்தோடு தமிழகத்திலே வந்து இந்த என்டிஏ சர்க்கார் பற்றிக்கு என்டிஏ கவர்மெண்ட் அமைய வேண்டும் என்பது முதல் நோக்கம். அதன் பிறகு இன்னும் படிப்படியாக பாஜக வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் பார்க்கக்கூடிய கருத்து கணிப்பு. என்னோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வர எல்லா கருத்து கணிப்புலையும் என்டிஏ தான் ஆட்சிக்கு வரும்னு போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மக்களோட மனநிலை யாரும் புரிந்து கொள்வதற்கான கரெக்டான கருத்து கணிப்பு என்பது யார் எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத போது அதை பற்றி விவாதிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் மக்கள் கருத்து தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க திமுக அவ்வளோ பெரிய கூட்டணி இருக்குன்னு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணியே மக்களோடு, அந்த மக்களோட கூட்டணி என்பது என்டிஏக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த என்டிஏ மக்களும் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி மாற்றம் என்பது உறுதியாக நடக்க போகிறது. அதை நாம் அனைவரும் காணப்போகிறோம். Thank you, sir. Thank you.